ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கந்தர் அலங்காரத்தில் தானம் இடுவதன் பயன் பற்றி 16வது பாடலில் பார்த்தோம். அடுத்து 18வது பாடல். தானத்தில் சிறந்தது எது என்று கேட்டால் சிறு பிள்ளை கூட பதில் கூறிவிடும், அன்னதானம் என்று. எதனால்? அன்னதானம் மிகவும் சிறந்தது. மனிதன் வயிற்றுப்பசி அடங்கி போதும் என்று சொல்வது அன்னதானத்தில் மட்டும்தான். பாடல். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கண் உங்கட்கிங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. எவ்வளவு ஒரு அருமையான பாடல். நம்முடைய நிழல் வெயிலிற்கு ஒதுங்க உதவுமா? இந்த பாட்டின் பொருள் வறிஞர்க்கு என்றும் என்றால் தர்மம் ஏழைகட்கே செய்ய வேண்டும். பொருளுடையவர்க்கு ஈவது ஈகை ஆகாது. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கூறுகின்றார் அவை பிராட்டி அவர்கள். வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. ஒருவருக்கு தர்மம் செய்யும்போது நான் தருகிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி. இதற்கு பொருள் கூர்மை மிகுந்து ஒளி செய்கின்ற வடித்தெடுத்த வடிவேலை உடையவன், வடித்தெடுத்த வேற்படையுடைய முருகப்பெருமானை வாழ்த்தி, முருகக் கடவுள்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது என்ற எண்ணத்துடன் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதால் புண்ணியம் பெருகும். தர்மம் செய்யும் இயல்பில்லாதவர்கள் கொஞ்சமாவது நொய்யிற் பாதி அளவாவது ஏழைகட்கும் பகிர்ந்தளித்தல் வேண்டும். எப்படி நம்முடைய நிழல் வேலிற்கு ஒதுங்க இடம் கொடுக்காதோ அதுபோல கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. பொருளும் என்று சொல்வதன் மூலம் மனைவி, மைந்தர், மாடு, வீடு யாவும் நம்முடன் மறுமைக்கு தொடரா என்று பொருள். பற்றித் தொடரும் எவை அவை? பற்றித் தொடர்வது இரு வினைகள், அதாவது புண்ணியமும் பாவமும் தான் நம்மை பற்றித் தொடரும். நன்றி.